கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம் 31 நாட்கள் இது அந்த மாதம் நிறைவு பெறுகின்றது. இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆண்டவர் அருமையாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இதோ இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இங்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு, அதாவது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரியது. அது உலக தோற்றம் முதற்கொண்டு ஆதியில இருந்து இப்போ வரைக்கும் ஒருவரும் அதை காதுனால கேட்க முடியல, கேட்டது கிடையாது. கண்களினால் அதை கண்டது கிடையாது. இருதயத்தில் அதை உணர்ந்ததும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள், அதாவது என்ன, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பிரியாமல், ஆண்டவருடைய பாதத்தை விட்டு பிரியாமல் அவருக்கு காத்திருந்து அப்படி வாழும் பொழுது நமக்கு அவர் செய்து வைத்திருக்கிற நன்மைகள் அது நம்முடைய இருதயத்தினாலும் அறிந்தது கிடையாது. நாமும் அதை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. மற்ற ஒருவரும் கூட இதுவரைக்கும் யாருமே அதை பார்க்கல, கேட்கல, அதை காணல, அதாவது உணரல. 1 கொரிந்தியர்ல அழகாய் ஒரு வசனம் பவுல் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்போ பாருங்களேன், இதே இதை புதிய ஏற்பாடுல இப்படி எழுதப்பட்டிருக்குது. எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதுல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, இதை இங்க அருமையாக எப்படி சொல்லப்படுகிறது என்றால், தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப ஆண்டவரிடத்துல அன்பு வைத்து, அவரிடத்துல நேசம் வைத்து, வைராக்கியம் வைத்து வாழ்பவர்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நம்ம ஒருவருமே அறிந்திராத ஒன்று. பிரியமானவர்களே, 10 கட்டளைகள் ஆண்டவர் பிரதானமான கட்டளை என்ன கொடுத்தாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலனோடும் நீர் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அதைத்தான் தான் சிருஷ்டித்த மனு குலத்திடம் அதைத்தான் தேவன் எதிர்பார்த்து சொன்னார். அப்படி என்றால் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு கூறுவது, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்பு, அதாவது நேசம் மரணத்தை விட வலியது என்று உன்னத பாட்டில் எழுதியிருக்கு. கர்த்தர் மேல ஒரு வைராக்கியம், ஒரு நேசம், எச்சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாத ஒரு அன்பு, எந்த நேரத்திலும் மனரம்யமாக அவரையே நாம் பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கே காத்திருந்து வாழ்வது, நம்ம இஷ்டப்படி இல்லாத படிக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து வாழ்கின்றது. சவுலை முதலாக தம் ஜனத்தின் மேல ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் சவுல் கர்த்தருக்கு காத்திருக்க முடியவில்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. எனவே தள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய சந்ததியிலிருந்து தன்னுடைய கிருபைகளை விலக்கி கொண்டார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவருக்கு காத்திருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். ஒரு கதை ஒன்றை நான் வாசிக்க நேரிட்டது. அதில் என்ன எழுதியிருந்தது என்றால், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு ஒரே ஒரு மகன். அவருடைய மகனை அவர் இழந்து விட்டார். மகன் மரித்து போய்விட்டான். இவரும் வயதான பின்பு இவரும் மரித்து போய்விட்டார். இவருக்கு ஏராளமான செல்வங்கள், நிலபுலன்கள், ஆஸ்திகள் எல்லாம் இருந்தது. அப்போ இவர் மரித்தவுடனே அவருடைய லாயர் அவங்களுடைய பொருட்கள், அவருடைய வீடு மற்றும் நிலபுலன்கள் இவை எல்லாம் ஏலத்துக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் ஏலம் விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் யாருனால் வரலாம் என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்க பலர் திரண்டு வர்றாங்க. அப்படி திரண்டு வரும் பொழுது முதல்ல
ஒரு 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 படம், அதாவது ஒரு புகைப்படம் ஒன்றை எடுத்து அந்த படம் கூட ரொம்ப அப்படி ரொம்ப நாள் ஆகி அது அழகு இழந்து ஒரு மாதிரி தெளிவா இல்லாத ஒரு புகைப்படமாக இருந்தது. அந்த படத்தை எடுத்து அந்த அந்த லாயர் ஃபர்ஸ்ட் ஏலம் ஏலம் விட்டார். முதல்ல எல்லா பொருட்களையும் விடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு புகைப்படத்தை நான் ஏலமாக இதை விடுறேன். இதை யார் வாங்கி கொள்றீங்க, யார் இதை பணம் கொடுத்து எவ்வளவுக்கு கொடுத்து அதிகமாய் வாங்கி கொள்கிறீர்களோ அவர்களுக்கு இது கொடுக்கப்படுவேன். இப்போ யாருமே அதை வாங்க முன்வரவே இல்லை. அப்போ அந்த வீட்டில் ஓரமாக உள்ள உட்கார்ந்திருந்த அவர்களுக்கு இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டிருந்த பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் பரிதாபமாக மெலிந்து நலிந்து இருந்தார். தன்னுடைய எஜமான் மரித்து போய்விட்டார் என்ற கவலையினாலோ என்னவோ அவர் அந்த ஒரு புகைப்படத்தை தான் எடுத்து கொள்கிறேன், அதற்கு எவ்வளோ பணம் வேணும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டாராம். அதை எடுத்துக்கொண்ட உடனே அந்த லாயர் அனௌன்ஸ் பண்ணாராம், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாமே முடிந்துருச்சு. இந்த ஒரு புகைப்படத்தை யார் அதை விரும்பி வாங்குகிறார்களோ அவர்களுக்கே தன்னுடைய எல்லா செல்வங்களையும் கொடுக்கும்படியாக அந்த மனிதர் எழுதி வைத்து விட்டு மரித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் அந்த புகைப்படத்தில் என்ன இருந்தது என்றால் அவர் தன்னுடைய குமாரனுடைய தன்னுடைய மகனுடைய படம் அதிலே வரைந்திருந்தது. அப்போ தன்னை நேசிக்கிற தன் மகனை நேசிக்கின்ற யாருக்காகிலும் தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணி இருந்தார் போலும். எனவே இப்படி தன்னுடைய செல்வங்களெல்லாம் கொடுப்பதற்கு இந்த முறையினை கையாள சொல்லி அவர் மரித்து போயிருந்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட பாருங்களேன், நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்த இயேசு மகாராஜாவை பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்ததை யோசித்து பாருங்க. அவருடைய பாடு மரணத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைத்து நன்றியோடு அவரை நோக்கி பாருங்கள். அவருக்கு பிரியமாய் வாழ முன் வாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை ஒருவருடைய செவியும் கேட்டதில்லை, கண் கண்டது கிடையாது, இருதயத்தில் அவர்கள் அறிந்ததும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. அவ்வளவு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு சேர்த்து வைத்திருக்கின்றார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அதாவது உம்மிடத்தில் அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் விவரிக்க முடியாத ஒன்று. தகப்பனே, இதோ கடந்து போய்கிற அழிந்து போய்கிற மாயையான நன்மைகளுக்காக, ஆசை இச்சைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நித்தியமான நன்மைகளை இழந்து விடாத படிக்கு உமக்கு காத்திருந்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இது மார்ச் மாதத்தின் நிறைவு நாள். இந்த நாளிலே கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆதரித்து வந்த ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். இதோ நாளைய தினம் புதியதொரு மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் முதல் நாள். நாளைய தினம் காலையில சென்னை ஆசீர்வாத் திருச்சபையில் நடைபெறுகிற வாக்குத்தத்த ஆராதனையில நீங்கள் இயன்றவர்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.